இந்தியா பிளாக் எங்கே போச்சு? அப்போ திமுக தான் வருது. எவ்வளோ இந்தியா கூட்டணின்றது வரவே இல்லையா? ஆகவே இந்த நோக்கம் நல்ல நோக்கம். உடன்பாடு இருக்கா இல்லையன்ற ஒரு கேள்வியும் இல்லை, காங்கிரஸ் இதெல்லாம் ராகுல் காந்தி ஒத்துப்பாரு. மாநிலங்களோட உரிமைகளை பற்றி பேசுறதை எல்லா கட்சிகளுமே எக்ஸப்ட் பிஜேபி ஒத்துப்பாங்க. பிஜேபி அபத்தமாக இதை பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்காங்க. நிர்வாக வசதிக்காக தான் இந்தியா மாநிலங்களை பிரிக்கப்பட்டது. அபத்தத்தின் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். மாநிலங்கள் தான் இந்தியா உருவாக்குச்சு. இந்தியா ஒன்றும் மாநிலங்களை உருவாக்கல. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 1. எஸ், மாநிலங்கள் சேர்ந்தது தான், மாநிலங்களால் உருவானது தான் இந்தியா. இந்தியா உருவாக்குனது கிடையாது மாநிலங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்றாலும் அப்படிதான் இருக்கணும். வைகோ சொன்னோம், இட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான். பட் ஒரு ஒற்றுமை இருக்குது, வேற்றுமைக்குள் ஒற்றுமை இருக்குது. அதனால இந்த நாடு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ துன்பங்களை துயரங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றோம், ஸ்டாலினோட முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி என்பதுல நல்லதொரு முயற்சி, வரவேற்கத்தக்க முயற்சி. ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியை போட்டு கவர்னர் சார்ந்த விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ஒரு கமிட்டி அபிஷியபிளான விஷயம். ஆனா அதுக்கு மற்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸே கொடுக்காம மற்றவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காதது மட்டும் இல்லை, இதை நீங்க செய்யறதுக்கான நோக்கம் உங்களுக்கு 1000 உயர்வான நோக்கம் இருக்கலாம். இங்க இருக்கக்கூட தோல்விகளை மறைச்சிக்கிறதுக்கு தான் நீங்க செய்றீங்கன்றது உண்மை. நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ மத்திய அரசு மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கணும் சொல்றீங்க. மாநிலங்கள் உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்காம எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது? எல்லா அதிகாரத்தையும் மாநில அரசு குவிச்சு வச்சிருக்கல, அதிகாரங்களை லோக்கல் பாடிஸ் கொடுக்காம. அப்புறம் நீங்க மாநில உரிமை பத்தி கேட்பதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? மாநிலங்கள் மத்தியிலிருந்து அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு போக வேண்டும், மாநிலங்களிலிருந்து அதிகாரங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போக வேண்டும். கடைக்கோடி மனிதனுக்கு கிராம பஞ்சாயத்து தான் உச்சபட்ச ஜனநாயக அமைப்பு. அமெரிக்காவில் ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை ஒரு ஊரில் அமைக்கணும்னா அந்த உள்ளூர் பஞ்சாயத்து அனுமதி இல்லைன்னா நீ அமைக்கவே முடியாது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். இங்கே உள்ளூர் பஞ்சாயத்துக்கு எந்த ரோலும் கிடையாது. மாநிலங்களுக்கே ரோல் இல்லாமல் பண்ணிட்டார் மோடி. மத்திய மாநிலங்களிடமிருந்து அதிகாரங்களை பிடுங்குறாருன்னா ஸ்டாலின் உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து அதிகாரங்களை பிடுங்குகிறார். எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள் இன்னைக்கு தேர்தல் இல்லாமல் இருக்குது? பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை நீங்க எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்காக யார் பேசுறது? இதோ அரப்போர் ஜெயராமன் கேட்கிறாருல, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலே இல்லை, செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு. அப்போ மாநிலங்கள் மத்தியில மோடி எப்படி அதிகாரத்தை குவித்து வைத்து சர்வாதிகாரி தன்மை ஆடுகிறாரோ அதே மாதிரிதான் மாநிலங்கள்ல